தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிறிது நேரம் நாம் தியானிக்க வேண்டிய வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் வாசித்த சங்கீதம் 78 அதனுடைய 40 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபம் ஊட்டி அவாந்தர வெளியிலே அவரை விசனப்படுத்தினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? தங்களுடைய செய்கைகளினாலே கிரியைகளினாலே தங்களுடைய செயல்களினாலே என்ன செஞ்சாங்க? தேவனாகிய கர்த்தரை கோபமூட்டினார்கள், அல்லது விசனப்படுத்தினார்கள், அல்லது சங்கடப்படுத்தினார்கள் என்று நாம் வச்சுக்கொள்ளலாம். முதல் ஆதியாகமத்துல மனுஷனை உண்டாக்கினதற்கு தேவன் விசனப்பட்டார். காரணம் என்ன? ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, அக்கிரமம் செய்தார்கள், பாவம் செய்தார்கள், சாபத்துக்குள்ளானார்கள், விபச்சாரம் செஞ்சாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, குடித்தார்கள், வெறித்தார்கள், பயங்கரமா ஜாலியா விளையாண்டாங்க, களியாட்டுகள், வெறிகள், கொலைகள், விக்கிரகாராதனை, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் செஞ்சதுனால நம்ம ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியெல்லாம் செஞ்சதுனால ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்ன செஞ்சாங்களா? ஆண்டவருக்கு அப்படி செஞ்சதுனால, ஜனங்கள் எல்லாம் அப்படி செஞ்சதுனால ஆண்டவருக்கு என்னாச்சுங்க? பயங்கரமான விசனமாச்சு. அல்லேலூயா. பயங்கர விசனமாகி ஆண்டவர் செஞ்சாங்க. ரொம்ப ஏண்டா இவங்களை படைச்சோம், ஏண்டா இவங்களை சிருஷ்டிச்சோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? விசனப்பட்டார்கள். ஆண்டவரே விசனப்பட்டார். ஏண்டா இவங்களை படைச்சோம், ஏண்டா இவங்களை சிருஷ்டிச்சோம். அந்த அளவுக்கு அவங்களுடைய கிரியையும் அவருடைய செய்தியும் அவருடைய கிரியைகளும் ஆண்டவரை செஞ்சது வேதனைப்படுத்துச்சு. அதுதான் முத. அப்ப இரண்டாவது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எப்படி விசனப்படுத்தினாங்களா? ஆண்டவர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். 10 வாதைகளை அனுப்பி அற்புதங்களை செய்து இவங்களை காப்பாற்றினாரு. செங்கடலை 2ஆய் பிரித்தார். இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தினார். தேவதூதர்கள் உண்ணும் மன்னாவை கொடுத்தார். இறைச்சி கேட்டாங்க, காடுகளை அனுப்பி கொடுத்தார். தண்ணி கேட்டாரு, ஜனங்கள் கேட்டாங்க, கண்மலையை பிளந்து தண்ணி கொடுத்தார். என்னென்ன தேவை எல்லாம் செஞ்சாரு. அவருடைய 40 வருஷம் யாராவது ஒரே ட்ரெஸ் போட முடியுமா? ஆனா இஸ்ரவேல் ஜனங்க போட்டாங்க. ட்ரெஸ் அழுக்காகவே இல்லை. யாராவது 40 வருஷம் ஒரே செருப்பு போட முடியுமா? எத்தனை மாசத்துக்கு ஒரு செருப்பு மாத்துறீங்க? வருஷத்துக்கு 2 தடவை. அம்மா கணக்கே இல்லை. வருஷத்துக்கு எப்படி ஒரு 3வது 4வது மாத்துறீங்களா? என்னம்மா? வருஷத்துக்கு 3 நாள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் ஒரே செருப்பு போட்டிருந்தாங்க. அல்லேலூயா. அவங்களுடைய காலும் வளரல, செருப்பும் தேயில. அப்ப எவ்வளவு அற்புதம்! ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகவே இல்லை. ஒருத்தருக்கு ஒரு வியாதியும் ஒரு நோய் நொடி வரல. ஆண்டவர் பாதுகாத்தார். ஆனா இந்த ஜனங்கள் நன்றி இல்லாம ஓர வழியில் என்ன தெரியுமா பண்ணாங்க? ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், பரீட்சை பார்த்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், வேசித்தனம் செய்தார்கள், விபச்சாரம் செய்தார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள்.
புலம்பினார்கள், முறுமுறுத்தார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், கோபப்பட்டார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சு ஆண்டவருடைய மனசை செஞ்சாங்க, காயப்படுத்தி, கோபப்படுத்தி, எரிச்சலூட்டி தேவனுடைய மனசை செஞ்சாங்க, விசனப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, புதிய ஏற்பாட்டுல ஒரு இளைய குமாரன், ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளை இருக்காங்க. அதுல மூத்த மகன் இருக்கான், இளைய குமாரன். அப்பா எவ்வளவோ சொல்லி இளைய குமாரன் கேட்கல. ஃப்ரெண்ட்ஸுகளோட போய் தூர தேசத்துல போய் சுத்தி திரிஞ்சு எல்லா பணத்தையும் எல்லாம் தொலைச்சு, பணமெல்லாம் செலவழிச்சு எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அப்பதான் புத்தி தெளிஞ்சு சுய புத்தி ஆன உடனே வேலைக்கு போய் தேடுறான். வேலையே கிடைக்கல. கடைசியில கிடைச்ச வேலை என்ன தெரியுமா? பண்ணி மேய்க்கிற வேலை. அந்த ஓனர் சொல்றாரு, சம்பளம் எல்லாம் தரமாட்டேன், ஒரே ஒரு வேலை வேணா சாப்பாடு கொடுப்பேன். அந்த சாப்பாடு 3 வேளை சாப்பிடுறவன் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்த பத்துமா? பத்துல. வேற வழி இல்லாம பண்ணிக்கு போடுற தவிட்டு எடுத்து திங்க போனானுமா. திங்க போகும்போது கையும் களமா வந்து ஓனர் பிடிச்சிட்டாரு. ஏண்டா பண்ணிக்கு போட சொன்ன நீ எடுத்தீங்க, வேலை இல்ல, ஒண்ணு இல்ல, போடா அப்படின்னு தொட்டு விட்டாங்க. இப்பதான் புத்தி தெளிஞ்சு, என் அப்பா வீட்டுல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு மாடு இருக்குது, எவ்வளவு ஆடுகள் இருக்கிறது, எவ்வளவு நிலம் இருக்கிறது, எவ்வளவு வீடு இருக்கிறது, எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் அப்பா பேச்சு கேட்காம அப்பாவை நான் கோபப்படுத்தி விசனப்படுத்தி நான் இப்படி வந்துட்டேனே. இப்ப புத்தி தெளிஞ்சு நான் வீட்டுக்கு போய், நான் திரும்பி போய், அப்பா நான் உன்னை மகனா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரனாவது என்னை ஏத்துக்குங்கன்னு சொல்லுவேன். நானு அப்பாவுக்கு விரோதமா, ராஜ்யத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன் என்று தன்னை ஒத்துக்கொண்டு திரும்பி போகிறான். அவன் எதிர்பார்த்து போனது ஒண்ணு, அவன் வேலைக்காரனா இருக்கிறதுக்கு போனான். ஆனா அப்பா அங்க என்ன செஞ்சாரு? ஓடி ஓடி வந்தவனை கட்டி பிடிக்கிறார், பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனை கொண்டு வந்து செய்யறாரு. அவன் ட்ரெஸ் எல்லாம் பண்ணி எங்க இருக்கும்? சேத்துல தான் இருக்கும். அப்ப அது கூட இருந்தா ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? சேரா இருக்கும். கொண்டு போய் இவனை குளிப்பாட்டுறாரு. அல்லேலூயா. புது உடைகள் தடுப்பிக்கிறார். அவனுக்கு என்ன செய்யறாரு? மோதிரம் அணிவிக்கிறார், அவனுக்கு செருப்புகள் அணிவிக்கிறார். வீட்டுல கொளுத்த கன்றுகள் அடிச்சு சந்தோஷிச்சு ஆராதனை பண்ணி பாடி துதிச்சு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஸ்தோத்திரம், நம்முடைய செயல்களாலே, நம்முடைய பேச்சுகளாலே, நம்முடைய நடக்கைகளாலே, கிரிகளாலே ஆண்டவரை கோபப்படுத்தி நாம் விசனப்படுத்துகிறோமா? நம்ம நினைக்கிறோம் ஒரு சின்ன பொய் தானே ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார், சின்ன பொய் தானே ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சின்ன பொய் தானே ஆண்டவர் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். நோ, ஆண்டவர் கோபம். ஆண்டவர் நீங்க என்ன செய்றீங்க? கோபப்படுத்துறீங்க, அவருடைய இருதயத்தை காயப்படுத்துறீங்க, விசனப்படுத்துறீங்க. அல்லேலூயா. அப்புறம் என்னங்க? போய் கோல் மூட்டுறது, இங்க ஒண்ணு பார்த்தது அங்க ஒண்ணு சொல்றது, அங்க ஒண்ணு சொல்றது, இங்க ஒண்ணு சொல்றது, சண்டையை மூட்டி விடுறது, எரிச்சல் அடை வைக்கிறது, கோபப்படுத்துறது, பிரிவினை உண்டாக்குறது, குடும்பத்தை பிரிச்சறது. அல்லேலூயா. இது மாதிரி எல்லாம் செஞ்சு என்ன செய்யறோம்? ஆண்டவரை கோபப்படுத்துறோம், ஆண்டவரை விசனப்படுத்துறோம். அல்லேலூயா. 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 அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வாயில என்ன செய்யறோம்? ஆண்டவரை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வசனம் வாசிக்கிறோம். வெளியே போனா வெத்தலை வாக்கு போட்டு என்ன செய்யறது? பச்சைக்கு 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 என்ன செய்யறது? வெத்தலை ஓடுறது, மூக்குப்பொடி ஓடுறது, பொயில ஓடுறது, அப்படியே என்ன செய்யறது? புகை வண்டி விடுறது, அப்படியே சுருள் சுருளா புகை வண்டி விடுறது, ட்ரிங்க்ஸ் பண்றது. அல்லேலூயா. எல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யல ஆண்டவரே. இங்க வந்து என்ன செய்யறது? ஜெபம் பண்றது, துதிக்கிறது, பாடுறது, பைபிள் வாசிக்கிறது, எல்லாம் பண்றது. அப்ப ஆண்டவருக்கு என்ன செய்யறோம்? கோபப்படுத்துகிறோம், விசனப்படுத்துகிறோம், சங்கடப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்சாங்க, விக்கிரக ஆராதனை செஞ்சாங்க, கீழ்ப்படியல, முறுமுறுத்தாங்க, பரீட்சை பார்த்தார்கள், சாபத்துக்குள்ளானார்கள், கோபப்பட்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள், மூர்க்கமடைந்தார்கள். ஆண்டவன் செஞ்சாங்க, பயங்கரமா விசனப்படுத்தினாங்க. அதே புதிய ஏற்பாட்டுல அந்த இளைய குமாரனும் தகப்பனை கோபப்படுத்தி விசனப்படுத்தினான். ஆனால் தருணம் வரும்போது புத்தி தெளிந்து ஆண்டுடைய சமூகத்திலே கடந்து வந்தான், மனம் திரும்பி கடந்து வந்தான். அவன் எதிர்பார்த்ததுக்கு மேலாக ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே கடந்து வந்தபோது பிதாவையும் பரிசுத்தாவியும் எந்த விதத்திலும் கோபப்படுத்தவில்லை, விசனப்படுத்தவில்லை. சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அதுக்கப்புறம் ஊழியத்துக்குள்ள வரும்போது, சுவிசேஷத்துக்குள்ள வரும்போது கோபப்படுத்தல, விசனப்படுத்தல. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி சுத்திகரித்து மகனாக மகளாக ஆக்கி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரை கோபப்படுத்துறோமா? ஆண்டவருடைய இருதயத்தை உள்ளத்தை விசனப்படுத்துறோமா? நம்முடைய செயல்கள் கொண்டு, நம்முடைய பேச்சு கொண்டு, நம்முடைய நடக்கை கொண்டு, நம்முடைய கிரியைகள் கொண்டு, செயல்பாடு கொண்டு, பார்வை கொண்டு, நம்முடைய வாய் கொண்டு, நம்முடைய பேச்சு கொண்டு, செயல்கள் கொண்டு, கிரியைகள் கொண்டு ஆண்டவரை கோபப்படுத்தி விசனப்படுத்தி இருந்தா, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் கோபப்பட்டுட்டேன், நான் எரிச்சல் அடைஞ்சிட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன் ஆண்டவரே, நான் திருடிட்டேன் ஆண்டவரே, நான் பிரிவினை உண்டாக்கிட்டேன், சண்டை மூட்டி விட்டுட்டேன், கோயில் சொல்லிட்டேன், இல்லாத பொல்லாத சொல்லிட்டேன், சண்டை உருவாவுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை கோபப்படுத்திட்டப்பா, உம்மை விசனப்படுத்திட்டப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சிந்தை எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட பேச்சு எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட நடக்கை எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட கிரியை எனக்கு வேண்டாம். என்னை கழுவி சுத்திகரியும், என்னை உம்முடைய மகனாக மகளாக என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை உம்முடைய மகனாக மகளாய் மாற்றும் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? அந்த இளைய குமாரனை போல நம்மளும் சொல்லுவோமா, ஆண்டவரே நானும் உமக்கு விரோதமாய், உடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சிட்டப்பா, குற்றம் செஞ்சிட்டப்பா, என்னை மன்னியும் ஆண்டவரே, உடைய மகனாய் மகளாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று அர்ப்பணிப்போம். கர்த்தர் வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா?